நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. உரிய ஆவணங்கள் இருந்தால்தான் தங்க நகை கடன் வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த விதி ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் அந்த முடிவில் இருந்து ரிசர்வ் வங்கி பின்வாங்கியிருக்கிறது. நகைக்கடனுக்கு உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்ற விதியால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்க நகைகளை வாங்கியவர்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பார்கள். தங்க நகை வாங்கும் ரசீதுகளை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற புரிதல் சமீபத்தில் தான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் பல வருடங்களுக்கு முன்பாக வாங்கிய முன்னோர்கள் விட்டு சென்ற தங்க நகைகளை அடகு வைப்பதில் மக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அவசர தேவைக்காக தனியார் அடகு கடைகளை நோக்கி மக்கள் படையெடுக்கும் நிலை வந்திருக்கும். இந்த சூழலை பயன்படுத்தி தனியார் அடகு கடைகள் அதிக வட்டிக்கு நகை கடனை தந்திருப்பார்கள். வங்கிகளில் தங்க நகை கடன் வழங்கப்படும் விகிதம் பெருமளவு சரிந்திருக்கும். இது வங்கிகளின் காலாண்டு முடிவுகளில் எதிர்மறையாக எதிரொலித்தும் இருக்கும். சில நாட்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட தங்க நகை கடனுக்கான புதிய விதிக்கு தமிழ்நாட்டில் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்தது. முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் என அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு உடனடியாக அவற்றை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்த முக்கிய விதிகளில் ரிசர்வ் வங்கி மாற்றம் செய்திருக்கிறது. அமைக்கப்பட்ட புதிய விதியில் 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுபவர்களுக்கு கடனாளியின் திருப்பி செலுத்தும் திறன் குறித்த நிபந்தனை கைவிடப்பட்டுள்ளது. நகை கடனை ரெனிவல் செய்யும் போது புதிதாக கடன் விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய விதிமுறையே பின்பற்றப்படும் என்று தெரிவித்துள்ளது. நகைக்கான உரிய ஆவணங்கள் கேட்கப்பட மாட்டாது. 2.5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு தங்க மதிப்பில் இருந்து 85%, 2.5 முதல் 5 லட்சம் வரை கடன் பெறுபவர்களுக்கு 80%, 5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறுபவர்களுக்கு 75% வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி புதிய விதியில் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து வகையான தங்க நாணயங்களுக்கும் இனி கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். வங்கியில் நகைக்கடன் வழங்குவது வெறும் பயனாளர்களின் பண தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, பயனாளர்கள் பெறும் கடன் மீண்டும் சந்தையில் புழங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும், வங்கிகளின் வட்டி வருவாய் அதிகரிக்கும் என்பது போன்ற பொருளாதார காரணிகளை இந்த கட்டுப்பாடுகள் தடுப்பதை உணர்ந்தே RBI இந்த தளர்வுகளை அறிவித்திருக்கிறது. அத்தோடு உலக தங்க ஆணையத்தின் அறிக்கைப்படி இந்தியாவில் அவசர தேவைக்காக குடும்பங்களில் சேமிப்பாகத்தான் தங்கம் இருக்கிறது. அது இந்திய அரசின் கையிருப்பை விட அதிகம் என்பதால் தங்கத்தின் விலையில் பெரிய தாக்கம் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதால் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.